உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நேத்து வந்த பொண்டாட்டி மேல எவ்ளோ பாசம். உன்னை விட பல மடங்கு பாசமும் காதலும் நான் என் மகேஷ் மேல வச்சிருக்கேன். அவனை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? இங்க பாரு, மரியாதையா மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லனா இன்னும் உனக்கு டார்ச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், மகேஷை நான் கடத்தல. அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. முட்டாள்தனமா என்ன சந்தேகப்பட்டு இருக்காத. இல்ல, நான் நம்ப மாட்டேன். மகேஷ் காணாம போனா அதனால பயனடையறது நீ ஒருத்த மட்டும்தான். இப்ப பார், அவன் கல்யாணம் படிக்க வேண்டிய பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சகல வசதியோட ஜாலியா இருக்க. அப்போ நீ தானே அவனை கடத்தி இருக்கணும். சுயநலத்துக்காக எதை வேணா செய்யற உன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்க தான் இப்படி எல்லாம் யோசிக்கும். நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் ரேவதி அடையணும்னு நினைச்சது கூட இல்லை. நான் அவளை கல்யாணம் பண்ணது சூழ்நிலைக்காக மட்டும்தான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உன்கிட்ட எல்லாம் என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல்டா பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேல அவளுக்கு எதனா செய்யணும்னு நினைச்ச இப்ப நீ பாக்குற ஆளா நான் இருக்க மாட்டேன். ஓ, அவ்ளோ பெரிய கோவக்காரனா நீ? அதேதான் நானும் சொல்றேன். இங்க பார், என் மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்கலனா இந்த மாயாவோட இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப கொடூரமானதா இருக்கும். நான் நல்லதுதான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ குடியை கெடுக்கணும், மத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, நான் கேட்டவ நீ நல்லவனாக்கும். இங்க பாரு, இதுக்கு மேல ரேவதிக்கு மனசாலியோ உடம்பாலியோ சின்ன தொந்தரவு வந்துச்சுன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.